ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறேன். ஏற்கனவே குலோப் ஜாமுன் போட்டிருக்கேன். சரிங்களா? எப்படி உருண்டை பிடிக்கணும், எப்படி போடணும்னு சொல்லிட்டு இப்போ எப்படி பிசையலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மாவு கொட்டிட்டேன். இப்போ வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ நான் 1/4 கப் அளவுக்கு இதில் யூஸ் பண்ண போகிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பேசிங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாவு பேசுகிற வேலை. சிம்பிள் விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு மாவு பிசைஞ்சோம் இல்லைங்களா? மாவு பிசைஞ்சிட்டு நான் வந்து ரவுண்டு பிடிச்சி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பாருங்கள், இந்த மாவு வந்து இப்படி தொட்டால் அப்படி உள்ளே போயிட்டு வரணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பதத்தில் நம்ம பிசைஞ்சிக்கணும். அந்த 1/4 கப்பு பால் கரெக்டாக இருக்கும். அதை விட ஒரு ஸ்பூன் அப்படி வேணும்னா போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் கரெக்டான அலவன்ஸ். இப்போ வந்துட்டு சர்க்கரை பாகு ரெடியாக இருக்குது. ஆயிலை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம போட்டு எடுக்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நான் சொல்கிற முறையிலே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஹீட் ஆகணும். ஹீட் வந்துட்டு ரொம்ப ஆகக்கூடாது, மீடியமாக ஹீட் ஆகணும். ரொம்ப ஹைலேயும் வந்து ஹீட் பண்ணக்கூடாது. மீடியமான ஸ்லோக்கும் அந்த மீடியத்துக்கும் கொஞ்சம் நடுவில் வச்சு குக் பண்ணுங்கள். குக் பண்ணுறது தான் இருக்குது. மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இப்படி அழுத்துனா இப்படி வரணும். சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி 1/4 கப் மாவு பால் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து இப்போது குக் ஆகி வரட்டும். வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ தேவை திட்டமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலோப் ஜாமுன் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. சர்க்கரை பாகு நான் சைடு ரெடியாக ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணி கொதித்து ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிக்கு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரை பாகு. சரிங்களா? ஸோ இப்போ இதை எடுத்து அப்படியே சுட போட்டுருங்க. இந்த ஹீட்டுக்கு அந்த ஹீட்டு நம்ம கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. உடையில எதுவுமே ஆகலை. நான் சொன்ன அலவன்ஸில் கண்டிப்பாக பேசிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய், 1/4 கப் பால், அந்த மிக்சடு போட்டு பிசைஞ்சிட்டு சாஃப்டாக பிசைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேணுமா தான் ஒரு ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை அழகாக பிடிச்சி வச்சுடுங்க. பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் வரும். இதை அப்படியே தூக்கி நம்ம சர்க்கரை பாகில் போட்டுடலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ சர்க்கரை பாகில் நீங்கள் அப்படியே போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் அருமையாக ரெடி ஆகிடும். மீடியம் டீயில் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இங்கே பாருங்கள், குலோப் ஜாமுன் வந்துட்டு எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். செமையாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது சுடவே இருக்குது. எந்த அளவுக்கு இதுவாக இருக்குது பாருங்கள்.